ஃபியூச்சர்னு வரும்போது வந்து ஏஐ இல்லாமல் ரோபோட்டிக்ஸ் இல்லாமல் ஒருத்தர் வந்து கடந்து போக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸ்கூல்ஸோட டைப் பண்ணி வி டேக் திஸ் அஸ் அ இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம். அதாவது எப்படி சயின்ஸ், சோஷியல், மேக்ஸுக்கு வந்து ஒரு பீரியட்ஸ் ஸ்கூலில் இருக்கணுமோ அந்த மாதிரி ரொபாட்டிக்ஸுக்குன்னு எங்களுக்கு வந்து வாரத்துக்கு 2 பீரியட் வந்து கொடுத்துட்றாங்க. நம்மக்கிட்ட ட்ரெயினர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 85 ட்ரெயினர்ஸ் ப்ளஸ் பேக் அண்ட் டீம்லாம் சேர்த்தா ஒரு 120 மெம்பர்ஸ் கிட்ட நம்ம டீம் சைஸ். எல்லா ஸ்கூல் கேம்பஸ்லேயும் மோஸ்ட்டாக இப்போ வந்து ரோபோட்டிக் லேப் வச்சு அது வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அந்த விஷயம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஒரு பேரண்ட்டாக எனக்கு தோன்ற விஷயம். இவ்வளோ சின்ன வயசுலேயே கோடிங் கற்றுக்கணுமா, இந்த சின்ன வயசுலேயே ரோபோட்டிக்ஸ் கற்றுக்கணுமா? ஒரு காலேஜில் போயிட்டு இந்த ரொபோட்டிக்ஸ்னு ஒன்று குழந்தைங்களுக்கு கொண்டு வரலாம்னு விருப்பப்படுறேன். இது மூலமாக குழந்தைங்க வந்து நிறைய மனப்பாடம் பண்ணி படிக்காமல் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். காலேஜ்லேருந்து ஒரு பிரின்சிபல் கேட்ட கேள்வி என்னென்னா, காசு வேணும்னா நீங்கள் பிறந்த குழந்தைங்க கூட எதனா ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துடுவீங்களா அப்படின்ற அந்த ஒரு. நான் ஸ்கூலுக்குள்ளே போகும்போதே ரோபோட்டிக்ஸ் டீச்சர்னும் போது அவனுக்கு எக்ஸைட்மெண்ட் வந்துடுச்சுன்னா எங்களோட 90% வேலை முடிஞ்சு போகுது. எங்களோட ரோல் இங்கே தான். ஒரு குழந்தைக்கு ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியாவை ஒன்று நாங்கள் ப்ரோட்டோடைப்பாக மாற்றுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இல்லையா அதை பேப்பர் ப்ரெசன்டேஷனாக கொடுக்க வரோம். அப்போத்தி ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சோம், ஸ்மார்ட் வீல் சேர். மொபைலில் ஒரு கிளிக் ஆஃப் த பட்டன் வந்து பின்னாடி சாயிற இடம் ஃப்ளாட் ஆகிடும், கீழே கால் வைக்கிற இடம் மேலே வந்துடும், அது வந்து பெட்டாகவே கணக்கு. இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் வந்து அந்த குழந்தை பண்ணுவாங்க. இதை பண்ணும்போது அவனோட கிரேடு வந்து 8th கிரேட். விகிநூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து பள்ளி படிப்புலேயே வந்து அதை கற்றுக்க வேண்டிய கட்டாயமும் ஒரு அவசியமும் ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம அப்டேட் ஆகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த உலகத்தோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுற எல்லா வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு இடத்துல தான் இங்கே நம்ம இப்போ இருக்கிறோம். அதான் வேறு எங்கேயும் இல்லைங்க. ஸோ வெள்ளூரில் இருக்கிற ஆட்டோமேட்டிக்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கேன். இங்கே வந்து குழந்தைங்களுக்கு இந்த ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ரோபோட்டிக்ஸ் எவ்வளோ தூரம் அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு சேஞ்சஸை ஏற்படுத்துது, அண்ட் இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். உள்ள போகலாம். ஸோ வெள்ளூரில் இருக்கிற ஆட்டோமேட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துடைய ஃபவுண்டர் அண்ட் சிஓ மிஸ்டர் சதீஷை தான் மீட் பண்ண வந்திருக்கிறோம். ஸோ ரோபோட்டிக்ஸ் வந்துட்டு ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது சம்மந்தமாக பேச நிறைய விஷயங்கள் இருக்குது. உள்ள நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உள்ள போய் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு வந்து உங்களை பார்த்தோன்னே கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குது. ஏன்னா ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அதுதான் ஃபியூச்சர் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன்லேயும் நிறைய ஸ்கூல்ஸில் லேப் வச்சு பண்ணி சொல்லி கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க உள்ளார. பட் ஒரு 2 tier cityயில் நீங்கள் தனியாக ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கு பின்னாடி உங்களோட உழைப்பு, இது எப்படி ஆரம்பிச்சதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக. இந்த ஆட்டோமேட்டிக்ஸ் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜேர்னி அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஐ தாட் யூ ஆர் ஃப்ரம் த மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு வளர்ச்சி இருக்குல்ல, அதை வந்துட்டு எப்படி பார்க்குறீங்க, அது எப்படி நிகழ்ந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து காலேஜ் டிகிரி படிக்கும் போதே ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ பார்ட் டைம் டியூட்டர் இன் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேலே ஒரு பெரிய ஆர்வம் வந்து வர ஆரம்பிச்சது. என்னை விட அதிகமாக படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வந்து பிஹெச்டி ஹோல்டர்ஸ் அந்த மாதிரியான பீப்புளுக்கு கூட எனக்கு ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு தேவையான வாய்ப்புகள் அந்த இன்ஸ்டியூட்ஸ் மூலமாக எனக்கு கிடச்சி. ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணும்போது கம்ப்யூட்டர் பற்றி எனக்கு ஒரு நல்ல ஃபெமிலியரைசேஷன். காலேஜ் படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சைடு கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட்டில் ஹேண்ட்லிங் கோடிங் கிளாஸஸ், அண்ட் அதர் சைடு வந்து கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த இன்ஸ்டியூட்டில் எனக்கு நெக்ஸ்ட் செட் ஆஃப் க்ரோத் கொடுக்குறாங்க. ஐ மீன் தே ஆர் மேக்கிங் மீ அஸ் அ பிரான்ச் மேனேஜர். நெக்ஸ்ட் வந்து நம்மளே அந்த ஒரு பிரான்ச் எடுத்து ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் என்னது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா வந்து ஒரு சின்ன ஒரு கெராஜ் மாதிரி தான். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு 2 பழைய கம்ப்யூட்டர், ஏன்னா எனக்கு கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ண தெரியும் இல்லைங்களா, 2 கம்ப்யூட்டர்ஸ், ஓல்டு கம்ப்யூட்டர்ஸ் வாங்கி ஒரு 8 குழந்தைங்களை வச்சு ஆரம்பித்த ஒரு விஷயம் தான். இன்றைக்கி வந்து ஒரு 17,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம இப்போ கரண்ட்டாக ட்ரெயின் பண்ணிட்டுருக்கோம். 17,000 ஸ்டூடெண்ட் கரண்ட்டாக இது வரைக்கும் ஒரு 1,50,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஓகே, சூப்பர். அந்த பேக்ரவுண்டில் இருந்ததுனால நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக ரோபோட்டிக்ஸ் அது எப்படி வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இப்போ இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ரோபோட்டிக்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா?
எப்பயுமே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணுன்னு விருப்பப்படுறது உண்டு. ஸோ அப்படி யோசிக்கும் போது இந்த கம்ப்யூட்டர் அண்ட் கோடிங்கோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ரொபோட்டிக்ஸ் எஜுகேஷன் தான். 13 இயர்ஸ்க்கு பிஃபோரே வந்து என்னால் வந்து இது ஃபோர்ஸி பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் இது ரொபோட்டிக்ஸ் தான் வந்து பூம் ஆக போகுதுன்றது. அந்த டைமில் சுத்தமாக இது இந்த ஃபீல்டை பற்றி பெரிய அவேர்னஸே கிடையாது. அப்போவே நம்ம தொடங்க ஆரம்பிச்சோம். ஸோ கம்ப்யூட்டரோட நெக்ஸ்ட் என்னன்றது வந்து என்னால் ஃபோர்ஸி பண்ண முடிஞ்சது. அதெல்லாம் இந்த ரொபோட்டிக்ஸ் ஜர்னிக்குள்ளே வந்தோம். ஓகே. ஸோ எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, ஆட்டோமேட்டிக்ஸ் நம்ம ஆட்டோமேட்டிக் கேள்விப்பட்டிருக்கோம். பட் நம்ம அந்த ஸ்பெல்லிங்கோட நம்ம படிக்கும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். அது ஏன் நான் தெரிஞ்சுக்கலாம், அதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ரீசன் இருக்கா? ஆக்சுவலி இந்த ஆட்டோமேட்டிக்ஸ்ன்ற நேம் வச்சதே நம்மளோட என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வச்ச நேம். அது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வேற ஒரு நேமில் இருந்தது. ஜென்ரலாக பேச போகும்போது அவங்கக்கிட்ட நான் இது ஒரு ஐடியா சொன்னேன், இதை நம்ம ட்ரெண்டிங்காக நேம் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம். ஒரு 5 to 6 நேம்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த நேமில் எனக்கு இந்த நேம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆட்டோமேட்டிக்ஸ்னு வரும்போது இட்ஸ் அ டர்க்கிஷ் வேர்ட் விச் மீன்ஸ் ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் அப்படின்ற மீனிங் கொண்ட ஒரு வேர்டு. ஓகே. ரோபோட்டிக்ஸ் வந்து இப்போ இருக்கிற வரவேற்புக்கும் அப்போ இருக்கிற வரவேற்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ வந்து சுத்தமாக வரவேற்பு இல்லை. டு பி வெரி ஃப்ராங்க் எனஃப், ஒரு காலேஜில் போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து ரொபோட்டிக்ஸ்னு ஒன்று குழந்தைங்களுக்கு கொண்டு வரலான்னு விருப்பப்படுறேன். இது மூலமாக குழந்தைங்க வந்து நிறைய மனப்பாடம் பண்ணி படிக்காமல் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அவங்க எதுக்காக படிக்கிறாங்கன்றது வந்து அவங்க லைஃப்பில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே லிட்ரலாக காலேஜ்லேருந்து ஒரு பிரின்சிபல் கேட்ட கேள்வி என்னென்னா, காசு வேணும்னா நீங்கள் பிறந்த குழந்தைங்க கூட எதனா ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துடுவீங்களா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி கேட்டபோது அந்த காலேஜ் விட்டு வெளியே வரும்போது என்னையும் அறியாமல் கண்ணில் இருந்து 2-3 சொட்டு தண்ணி வந்தது. அது 2-வீலரில் வரும்போது அதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டே தான் வந்தோம், என்ன இது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு தான் வரவேற்பு இருந்தது. அப்போ சுத்தமாக அவேர்னஸும் கிடையாது. இது வந்து ரொம்ப மெட்ரோபாலிட்டன் சிட்டி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளூர் மாதிரியான ஒரு சின்ன ஏரியாவில் சுத்தமாக வரவேற்பு இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அவேர்னஸ் கொண்டு வரதுக்கே நமக்கு வந்து 3 to 4 years ஆயிடுச்சு. ஹையஸ்ட் என்ரோல் எப்போ நடந்தது? எவ்வளோ பேர் என்ரோல் பண்ணாங்க? 2023-24 தான். அதான் ரீசெண்ட் இயர் தான் ஹையஸ்ட் என்ரோல்மெண்ட். லாஸ்ட் இயர் வந்து 12,700 சம்திங் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த இயர் வந்து அது 17,000 மாறி. எப்படி அக்கமடேட் பண்ணுறீங்க அவ்வளோ பேரையும்? ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது நம்மளோட வேஸ் ஆஃப் கிளாஸஸ் வந்து 3 விதமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்லைன்லேயே நம்ம கோவிட்ல ஸ்டார்ட் பண்ணோம், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப்லைனில் நம்ம இன்ஸ்டியூட்ஸில் இதை ஆக்டிவிட்டி சென்டர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்மளது வந்து 13 பிரான்ச்சஸ் இருக்குது. அது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. மெயினாக நம்ம அசோசியேட் ஆகிற இடம் என்னென்னா, ஸ்கூல்ஸோட டைப் பண்ணி வி டேக் திஸ் அஸ் அ இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம். அதாவது எப்படி சயின்ஸ், சோஷியல், மேக்ஸுக்கு வந்து ஒரு பீரியட்ஸ் ஸ்கூலில் இருக்குமோ அந்த மாதிரி ரொபாட்டிக்ஸுக்குன்னு எங்களுக்கு வந்து வாரத்துக்கு 2 பீரியட் வந்து கொடுத்துட்றாங்க. நம்மக்கிட்ட ட்ரெயினர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 85 ட்ரெயினர்ஸ் ப்ளஸ் பேக் அண்ட் டீம்லாம் சேர்த்தா ஒரு 120 மெம்பர்ஸ் கிட்ட நம்ம டீம் சைஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரும் போயிட்டு நம்ம கிளாஸஸ் வந்து எடுக்காங்க. ரோபோட்டிக்ஸ் பற்றி நான் ரோபோட்டிக்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ நிறைய கோடிங் கிளாஸஸ் ஒரு 6-7 வயசு குழந்தைங்க வந்துட்டு இப்போவே வந்து பேரண்ட்ஸ் வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கோடிங் கற்றுக்கோ. அண்ட் ஆல்சோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஸ்கூல் கேம்பஸ்லையும் மோஸ்ட்டாக இப்போ வந்து ரோபோட்டிக்ஸ் லேப் வச்சு அது வந்து இன்டெகிரேட்டட் கோர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அந்த விஷயம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்ட்டாக எனக்கு தோன்ற ஒரு விஷயம். இவ்வளோ சின்ன வயசுலேயே கோடிங் கற்றுக்கணுமா, இந்த சின்ன வயசுலேயே ரோபோட்டிக்ஸ் கற்றுக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பேரண்ட்டாக தோணுது. ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? சரி, இது ஏன் குழந்தையிலிருந்தே கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாபி செட்டிங் அண்ட் ஹேபிட் செட்டிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களிருந்து தான் நம்ம கொண்டு போக முடியும். ஸோ அப்போ இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து இந்த ரோபோட்டிக்ஸை வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று ஃபியூச்சருக்கு ரெடி பண்ணுற ஒரு டூலாகவும், குழந்தைங்கள அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஃபியூச்சர் ஸ்கோப்புக்கு ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாகவும் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப இன்டென்ஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போல்லாம் வந்து குழந்தைங்க புரிஞ்சு தான் படிச்சே ஆகணுன்ற சிச்சுவேஷன் வந்து வந்துச்சு. அப்போது ஒரு குழந்தை மனப்பாடம் பண்ணி படிக்கிறது வந்து அவுட் ஆஃப் ட்ரெண்ட். இப்போ வி நீட் சம் டூல் வேர் தே கேன் கெட் சம் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்னும் போது ஒரு பொருளை தொட்டு உணர்ந்து அது எங்கே லைஃப்பில் யூஸ் ஆகுன்ற கெனிஸ்தட்டிக் டைப் ஆஃப் லேர்னிங் மெத்தட் தான் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்ட். அப்படி பார்க்கும்போது தான் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸு இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு அதனோட ஹையஸ்ட் இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸ் எஜுகேஷன். அப்போது ரோபோட்டிக்ஸ் எஜுகேஷன் எடுக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்ணி படிக்கணும், ஒரு இல்யூஷனோட கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை. சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் பேஸ்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு என்ன நடக்கும்னா, ஸ்கூலில் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ அது எங்கே ரியல் டைமில் அப்ளை பண்ணலான்னு புரிஞ்சு படிக்க ஆரம்பிப்பான். அப்படி புரிஞ்சு படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை சுற்றி நடக்கக்கூடிய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு அவனுக்கு knowledge create ஆகும். This is what pure education mean. Pure education means experience. Out of that experience you need to have some social responsibility. அப்படி வரும்போது தன்னை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு டெக்னாலஜி மூலமாகவோ இல்லை அவன் கற்றுக்கிட்ட எஜுகேஷன் மூலமாகவோ எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்குமாங்க. ஸோ அப்போது இது போக 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 என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் போய் பர் மந்த் 2 lakhs 3 lakhs ஏர்ன் பண்ணுறவங்கள ஜாப் இல்லாதவங்க தான் நான் சொல்லுவேன். தேர் அன்எம்ப்ளாய்டு தான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்களோட கோரில் அவங்க ட்ராவல் பண்ணல. இப்போ நான் என்ன கேட்குறேன், சரி ஓகே 3 lakhs 4 lakhs கொடுத்து சேலரியில் ஐடி ஜாப் போகிறாங்க. ஒருவேளை நாளைக்கு வேற ஏதாவது ஒரு லோ ரிடன் ஜாப்ஸோ இல்லை ஒரு அன்ஸ்கில்
அன்ஸ்கில்டு ஜாப் கிடைக்குது, நான் ஒரு 7 lakhs கொடுக்குறேன்னா அப்போ அங்கேயும் தானே போவீங்க. அப்போ அந்த கோரில் ட்ராவல் பண்ணுற அந்த காஷியஸ்னஸ் வந்து நம்ம குழந்தைங்கள்லேருந்தே கொண்டு வரணுன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப். ஸோ இப்போ ரோபோட்டிக்ஸ் இல்லாத செக்டரே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா செக்டர்லையும் இதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். வெதர் இட் இஸ் அ மெடிசன் ஃபீல்ட், இல்லை வந்துட்டு அவங்க பயன்படுத்துகிற டெக்னாலஜி எல்லா இடத்துலையும் இது இருக்குது. ஸோ இதை நான் சொல்கிறத விட நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் சொன்னால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட ஃபியூச்சர்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படி என்ன இருக்குது, எந்தெந்த ஃபீல்டெல்லாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ ஃபீல்டு எங்கே தேவைப்படும் அப்படின்னா, ஒரு ஹியூமன் ஹென்டாஜர் இருக்குது. அதாவது ஒரு மனுஷன் போய் வேலை செய்கிற இடம் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குமோ அந்த இடமாகவும், எந்த ஒரு வேலையை வேகமாகவும் அக்யூரேட்டாகவும் பண்ணணுமோ அந்த இடத்துல எல்லாமே வந்து ரோபோட்ஸ், கம்ப்யூட்டர், கோடிங், ஏஐ இது எல்லாமே தேவைப்படும். அப்போ ஃபியூச்சர்னு வரும்போது வந்து ஏஐ இல்லாமல், ரோபோட்டிக்ஸ் இல்லாமல் ஒருத்தர் வந்து கடந்து போக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் எல்லாமே இருக்கலாம். இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஸ்நாக்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாமே கம்ப்ளீட் ரோபோட்டிக்ஸ் மூலமாக தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா லேபர் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மெடிசன் ஃபீல்டில் இருக்க போகுது. ஏதோ ஒரு கண்ட்ரி, வேற ஒரு கண்ட்ரியிலேருந்து இந்த கண்ட்ரியில் வந்து ரோபோட்டிக்ஸ் மூலமாக வந்து சர்ஜரிலாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ப்ளஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லேயே ஆல்ரெடி நம்ம நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்க்குறோம் ஆட்டோமேட்டட் கார்ஸ்லாம் இருக்குது. அதாவது டிரைவர்லெஸ் கார்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஸ்பேஸ்லேயும் ரோபோட்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது, ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்காக ஃபீல்டுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக, அதாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேர், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் வந்து ரோபோட்டிக்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஒரு கட்டத்தில் எப்படி கம்ப்யூட்டர் வந்து இல்லாத ஃபீல்டே இல்லைன்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்ததோ, அப்போது ரோபோட்டிக்ஸே இல்லாத ஃபீல்டே இல்லைன்ற மாதிரி சிச்சுவேஷன் கண்டிப்பாக வரும். அப்படி வரும்போது என்ன ஆகுனா, அட்லீஸ்ட் ஒரு எண்ட் யூசர் லெவல்லையாவது அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே வந்து ஒரு ஐடியா. கிட்டத்தட்ட 1 lakh plus ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இது வந்து ஒரு காம்படிட்டிவான ஃபீல்டாக இப்போ மாறிடுச்சு. பட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, ஆட்டோமேட்டிக்ஸ் எப்படி இதில் தனிச்சு இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியுமா? 1 lakh plus ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 13 இயர்ஸில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நான் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூரில் நான் தான் வந்து ஒரு சின்ன பிளேயர். ஸோ என் கூட இருந்த 7 other competitors were MNCs. ரைட். ஸோ அப்போ வந்து அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்கூல்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களது ட்ரேடிங்காகவும் ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகும் தான் அவங்களோட மைண்ட் செட் இருந்தது. பட் ஆட்டோமேட்டிக்ஸ் பொசிஷன் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீசிங்கில் தான். ஒரு குழந்தைங்களோட லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, அந்த கரிக்குலமாக கரெக்டாக ஒரு குழந்தைக்கு கொண்டு போய் அது மூலமாக எங்களோட ஜேர்னி வந்து கண்டினியூ பண்ணுறோன்றதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தோம். தட் மீன்ஸ் நாங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக பொசிஷன் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டோமே தவிர ப்ராடக்ட் செல்லிங்கோ இல்லை ட்ரேடிங்கோ வந்து நம்ம பொசிஷன் பண்ணிக்கல. ஓகே. ஸோ அதுதான் வந்து எங்களை வந்து தனிச்சையாக நிற்க வந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஃபீல்டில் வந்து தனிச்சு நிற்கிறதுக்கு இது ஒரு பெரிய டூலாக இருந்தது. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும், அப்படியே உள்ளே போய் பேசலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி டெக்னாலஜியை வந்து அவங்களுக்கு வந்து இன்புட்டாக கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து ரிசல்ட் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது ஆக்சுவலி இதை நீங்கள் மாற்றி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? குழந்தைங்க இந்த மாதிரி எஜுகேஷனை தான் ரொம்ப விரும்பி செய்வாங்க. ஏன்னா இங்கே படிக்கிறதுக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்கும் எழுதுறதுக்கும் ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரு 90 to 95% எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ உங்களால் உங்கள் லைஃபோட ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து உடச்சி அது உள்ள என்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ கூட ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஒரு டாய் வாங்கி கொடுத்தீங்கன்னா 2 நாள் யூஸ் பண்ணுவாங்க, 3ஆவது நாள் அதை கவுத்து போட்டு என்ன இருக்குது உள்ள அப்படி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய 10ல் 8 குழந்தை 9 குழந்தை வந்து கினெஸ்தட்டிக் லைஃப் ஆஃப் தான் இருப்பாங்க. கினெஸ்தட்டிக்னும் போது செய்முறை கல்வியாக விருப்பப்படணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அப்போ இங்கே எங்களோட ட்ரேட் சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூலுக்குள்ளே போகும்போதே ரோபோட்டிக்ஸ் டீச்சர்னும் போது அவனுக்கு எக்ஸைட்மெண்ட் வந்துடுச்சுன்னா எங்களோட 90% வேலை முடிஞ்சு போச்சு. மீதி 10% வேலை வந்து அவங்களுக்கு நாங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்லி தரப்போம். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து படிக்க மனப்பாடம் பண்ண எதுவும் இல்லைன்னும் போது ஒரு பொருளை விளையாட்டு வாக்கில் படிக்குதுன்னும் போது வந்து தே வில் ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இது அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ஈஸியான வேலையாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஈஸியான வேலையாக இருக்குது. இன்னும் நீங்கள் என்னை கேட்டிங்க அப்படின்னா 8th standard 9th standard ஸ்டூடெண்ட்ஸை விட 4th 5th ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே டீனேஜுக்கு தேவையான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், இங்கே எதுவுமே இருக்காது. அவங்க எது கொடுத்தாலும் ஏற்றுக்க ரெடியாக இருப்பாங்க. அப்போ வயசு குறைவாக இருக்க இன்னும் ஈஸியாக தான் இந்த கான்செப்ட்ஸ் வந்து போய் சேருமே தவிர டிஃபிகல்ட்டெல்லாம் இருக்காது. ஸோ எங்களோட சர்வே என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை விட அவங்களுக்கு அதிகமாக தெரியும். நிச்சயமா. அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். We are not still in குருகுலா சிஸ்டம். குருகுலா சிஸ்டம்னா ஒரு குருவை நம்பி தான் நம்ம நாலேஜ் இருக்கும். அவங்க சொல்லி கொடுத்தா தான் நமக்கு நாலேஜ். அங்கே தங்கி படிக்கிற மாதிரியான சிஸ்டமாக தான் முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற சிஸ்டம் வந்து ஒரு குழந்தை கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டால் அவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். யூடியூப், கூகுள், லைப்ரரி, ஸ்கூலு, இந்த மாதிரியான கற்றுக்கிறதுக்கு தேவையான எக்ஸ்போஷர்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து நம்ம இது வரைக்கும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாதிரி பண்ணவே முடியாது. அவங்க கற்றுக்கிற அந்த கிராஸ்பிங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். அது அதர் சைட் ஆஃப் டெக்னாலஜி
டெக்னாலஜி விச் ஹேஸ் மேட் இட் ஹேப்பன். அப்போ வந்து நீங்க நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இல்லை வந்து ஆச்சரியமான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து கிட்ஸோட தான் இருக்கீங்கிறதுனால நான் கேட்குறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து குழந்தைங்க கொண்டு வந்த ஐடியா தான். என்ன அப்படின்னா, நாங்கள் கிளாஸ் எடுக்கும்போது எப்படி எங்களோட அப்ரோச் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு குழந்தை வந்து தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து உள்கொணர்ந்து அதை வந்து எப்படி ஈஸியாக்கலாம், டெக்னாலஜி வந்து எப்படி இம்பார்ட் பண்ணலாம், இல்லை அவங்க எடுத்துக்கிட்ட எஜுகேஷன் எப்படி அப்ளை பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது என்கிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட் கொண்டு வந்த ஐடியா என்னென்னா, அவங்க தாத்தா வந்து வீட்டில் வந்து நடக்க முடியாத மாதிரி வீல் சேர் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறாரு. டெய்லி அவர் பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா, தாத்தாவை அந்த வீல் சேர்லேருந்து ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகிறதோ இல்லை வீல் சேர்லேருந்து பெட்டுக்கு மாற்றுறதோ வந்து நடக்கக்கூடிய அந்த போராட்டம். இது ஒரு 13 இயர்ஸ் பிஃபோரே அந்த குழந்தை வந்து இப்போ ஒரு காலேஜ் முடிச்சுட்டு பெரிய ஆண்டர்ப்ரனர் ஆகிட்டார். இருந்தாலும் ஒரு 13 இயர்ஸ் பிஃபோரே அவர் கொண்டு வந்த ஒரு ப்ராப்ளம்ஸ். அவர் வந்து எங்கிட்ட பேசும்போது எப்படி பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த சேரை நம்ம பெட்டாக மாற்றினா எப்படி இருக்கும், சரிங்களா, இப்போ உட்காந்துட்டே இருக்கிறாங்க, ரைட், பின்னாடி சாயிற இடம் அப்படியே ஃப்ளாட் ஆகி கீழே கால் வைக்கிற இடம் அப்படியே மேலே ஆகி அது வந்து ஒரு பெட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னும் போது அவர் அந்த ஒரு ஐடியாவை கொண்டு வந்தார். இப்போ எங்களோட ரோல் இங்கே தான், ஒரு குழந்தைக்கு ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியாவை ஒன்று நாங்கள் ப்ரோட்டோடைப்பாக மாற்றுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இல்லையா அதை ப்ரெசன்டேஷனாக, அதாவது பேப்பர் ப்ரெசன்டேஷனாக கொடுக்க ஹெல்ப் பண்ணுவோம். ஒரு ஐடியாவை நிஜமாவே ப்ரோட்டோடைப்பாக மாற்ற முடியும்னா பண்ணிடலாம், இல்லையா அது பேப்பர் ப்ரெசன்டேஷனாக நீ கொடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போத்தி ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சோம், ஸ்மார்ட் வீல் சேர் அப்படின்னு. அப்போ என்ன ஆகிடும்னா, மொபைலில் ஒரு கிளிக் ஆஃப் த பட்டன் வந்து பின்னாடி சாயிற இடம் ஃப்ளாட் ஆகிடும், கீழே கால் வைக்கிற இடம் மேலே வந்துடும், அது வந்து பெட்டாகவே கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ளஸ் அதை அந்த மொபைல்லேயே வந்து அவங்க எங்கே வேணுமோ மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் வந்து அந்த குழந்தை கொண்டு வந்தான். இதை பண்ணும்போது அவன் படிச்சுட்டு இருக்கிற கிரேட் வந்து 8th கிரேட். அப்புறம் அவர் இன்ஜினியரிங் சேர்ந்து முடிச்சிட்ட பிறகு இதே ப்ராஜெக்ட்க்கு அவர் பேட்டர்ன் அப்ளை பண்ணுறாரு. டு மை சர்ப்ரைஸ் இப்போ அந்த ப்ராஜெக்ட் எவ்ரிவேர் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி ஒரு அப்போ 13 இயர்ஸ் பிஃபோர் வந்து அது ஒரு நியூ ஐடியா, இப்போ வந்து அது ரொம்ப காமனான ஐடியாவாக ஆயிடுச்சு. இப்படி தான் நம்ம சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னும் நமக்கு அது லைவ்லேயே வரல, ஆனால் இது வந்து அவனை மாதிரி இன்னொரு கிளாஸ்மேட்டு கண்டுபிடிச்ச ஒரு ப்ராஜெக்ட். என்னென்னா, போர்ட்டபிள் டிராஃபிக் சிக்னல்ஸ். போர்ட்டபிள் டிராஃபிக் சிக்னல்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் சிக்னல் ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல தான் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு ரொபோட்டிக் காரோட அட்டாச் பண்ணி அது எங்கே வேணுமோ நம்ம அங்கே வச்சுக்கலாம். ஸோ டிராஃபிக் போலீஸ் அதிலே உட்காந்துக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சோலார். ஸோ அந்த வண்டி ஃபுல்லாகவே சார்ஜிங் எப்படி ஆகும்னா, சோலார்லேருந்து சார்ஜ் ஆகிடும். அந்த டிராஃபிக் போலீஸ் உட்காந்த இடத்துலேருந்தே அந்த டிராஃபிக் காப்பை அந்த வெஹிக்கிளை வந்து எங்கே வேணுமோ மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்ட்டபிள் டிராஃபிக் சிக்னல்ஸ் வந்துடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரினியூவல் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்காக நிற்கணும்னு அவசியம் இல்லை. சிக்னல்ஸை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வேணும்னா மாற்றிக்கலாம். திடீர்னு இப்போ ஏதோ ஒரு ஊரில் வந்து திருவிழா நடக்குது, ஸ்பான்டேனியஸாக ஏதாவது ஒரு சிக்னல் வேணும் அப்படின்னா நம்ம அதை கொண்டு போயிட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அதுலேயே சர்வேலன்ஸ் கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஐடியாஸ் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து வந்ததுன்னா ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான். அது யோசிக்கிறதுக்கான என்வரான்மெண்ட் இங்கே உருவாகுதுன்னு நினைக்கிறேன். இது எத்தனை வயசு இந்த இப்போ நீங்கள் கடைசியாக சொன்ன அந்த விஷயத்து? 7th ஸ்டாண்டர்ட் குழந்தை. Oh my God, okay. ஸோ அதுதான் சொல்கிறேன், குழந்தைங்களை வந்து நம்ம முன்ன மாதிரி அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ண முடியாது. அவனுக்கு தெரிஞ்சது ரொம்ப அதிகம், நமக்குலாம் தெரியாத அளவுக்கு அவனுக்கு அதிகமாக. இப்போ நம்ம அப்போ என்னோட கேள்வியை மாற்றிக்கிட்டுமா? நீங்கள் எப்படி வந்துட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக வந்துட்டு உங்களை வந்து அப்டேட்டடா வச்சுக்கிறீங்கன்னு வேணா நான் மாத்திக்கிட்டேன். இந்த இடத்துல தான் எங்க டீமுக்கு நான் ஒன்று எஜுகேட் பண்ணுவேன். என்ன அப்படின்னா, நீ வந்து லேர்னரா தான் இருக்கணும். அங்க போயிட்டு நான் டீச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோயிஸ்டிக் அப்ரோச் வந்து கண்டிப்பா இப்ப இருக்கிற கிட்ஸோட வந்து அப்ரோச்சே ஒர்க் அவுட்டே ஆகாது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் அ டீச்சரா வந்து உனக்கு எல்லாமே தெரியணுன்ற மித்தம் கிடையாது. ஸோ டீச்சர் என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன் என்னன்னா, உனக்கு தெரிஞ்ச விஷயத்த குழந்தைக்கு புரியுற மாதிரி ப்ராப்பரா டெலிவர் பண்ணி அவங்க லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணா போதும். இவ்வளவுதான் டெஃபினேஷன். அப்போ அந்த குழந்தைக்கு நீங்க சொல்லி தரீங்க அப்படின்னும் போது அந்த குழந்தை அவனுக்கு இருக்கிற எக்ஸ்போஷருக்கு நிறைய கேள்விகள் ரிட்டன் கேட்க ஆரம்பிப்பான். இப்போ அந்த இடத்துல வந்து அவனோட சேர்ந்து நீங்கள் படிக்க தான் ஆர்வமாக கற்றுக்கணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கணுமே தவிர எந்த ஒரு இடத்துலையும் அந்த குழந்தைய நீங்கள் சப்ரஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இருக்கிற காலத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுதான் உங்களுடைய அந்த இதுவா, டோன்ட் டீச் தம், ஜஸ்ட் ஷோ தம் அப்படிங்கிறது உங்களோட டேக்லைன். ஓகே ஓகே, அது இப்போ தான் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது, அதோட என்னோட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. பட் இந்த சூப்பர் டீச்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது என்ன நான் தெரிஞ்சுக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்ஸில் தான் பெரும்பாலும் ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அவங்கக்கிட்ட போய் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எங்ககிட்ட இருந்து போகக்கூடிய டீச்சர்ஸை பார்க்கும் போதே அந்த குழந்தைங்க வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு ஸ்கூலில் நடந்த ஒரு விஷயம். ஸோ டீச்சர்ஸ் டே ஆனால் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மேடையில் வந்து சின்னதாக கிஃப்ட் கொடுக்கறதுலாம் கொடுப்பாங்க. ஆனால் ரோபோட்டிக்ஸ் டீச்சர் ஸ்டேஜ் ஏறும்போது அந்த ஸ்கூலே வந்து கத்த ஆரம்பிக்குது. அப்போ அந்த கரஸ்பாண்டன்ட் என்னைய கூப்பிடுறாங்க, கூப்பிட்டுட்டு உங்கள் டீச்சர்ஸை மட்டும் எப்படி குழந்தைங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது அது எனக்குமே புரியல. அது அப்புறமா நான் அனலைஸ் பண்ணி பார்த்த பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் அ ப்ரோக்ராம் கால் டிடிடி. அப்படின்னா என்னன்னா,
ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் என்னென்னா ஒரு ஆன்போர்டிங் ட்ரைனிங் மாதிரி. உள்ள ஒரு டீம்மேட்ஸ் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த டிடிடி ட்ரைனிங் கொடுத்து இதை பேஸ் பண்ணி ஒரு அசஸ்மெண்ட்டு வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஜாபே கொடுப்போம். ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த டிடிடி ட்ரைனிங்கோட இம்பாக்ட் தான் அந்த குழந்தைங்களோட குழந்தையா ஜாயின் ஆகி சோஷியலைஸ் ஆகி குழந்தைங்களுக்கு என்ன தேவைன்றது புரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரைனர்ஸ்னால அப்ரோச் பண்ண முடியுது. பட் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு வந்து அது இன்னுமே வந்து அதில் கொஞ்சம் சேலஞ்சஸ். நிறைய டீச்சர்ஸ் நீங்கள் ஆதங்கப்படுறதெல்லாம் பார்க்கலாம். என்ன இது அப்போ இங்கே தேவை என்ன அப்படின்னா டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆகுது, எஜுகேஷனும் வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆகுது, குழந்தைங்களோட பார்வையும் வந்து அப்போ இருக்கிற மாதிரி இல்லை, இப்போ மாறிட்டே வருது. ஆனால் டீச்சர்ஸ்க்கு தேவையான ட்ரைனிங்ஸ் அந்த மாதிரி மாறுதான்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. ஸோ அப்போ நாங்கள் டிசைன் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டீச்சர் ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப். அப்போ இந்த சூப்பர் டீச்சர் ஒர்க் ஷாப் முடிச்சிட்ட பிறகு நான் டீச்சராக இருக்கிற வரைக்கும் நான் என்னென்னலாம் செய்யணும், ஏன் இந்த ஜாப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அந்த சூப்பர் டீச்சர் ஒர்க் ஷாப்பில் புரிய வச்சுட்டேன். அப்போ புரிய வைக்கும் போது அது என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு ஒரு ஆடட் வேல்யூவாக இருந்தது. ஸோ நம்மள டீச்சர்ஸை எப்படி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ பசங்க அவங்களையுமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி தான் இந்த சூப்பர் டீச்சர் ஒர்க் ஷாப்ன்றது நான் எல்லா ஸ்கூல்லையும் கொடுக்க ஆரம்பித்தேன். இன்னொரு விஷயம் நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா எம்எஸ் வந்துட்டு ஒரு 100% ஸ்காலர்ஷிப்பில் வந்து ரோபோட்டிக்ஸில் ஒருத்தவங்க படிச்சுட்டு இருக்காங்க ஃப்ரம் ஆட்டோமேட்டிக்ஸில் இருந்து போனவங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஹவு ஹாப்பி யூ ஆர்? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேங்க்ரப்ஸி அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்துருக்கு. பட் த ஒன்லி டிரைவிங் ஃபோர்ஸ் இஸ் தட். ஸோ இதை ஏன் நான் தொடர்ச்சியாக செய்யணும் அப்படின்னு ஒரு மாதிரி காரணம் வரும்போது வேறு யாருன்னா பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு போகலாமே. ஐ மீன் டு மல்டிபிள் பிஸ்னஸ் ஆஸ் வெல். பட் என்னோட ஃபோக்கஸ் ஸ்கோர் எல்லாமே இதில் தான் நான் இருக்கேன். ஸோ இதுக்கு என்ன ரீசன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி குழந்தைங்க அச்சீவ் பண்ணுறது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறது மட்டும்தான் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இதை ட்ராவல் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நிறைய செய்யணுன்ற அந்த ஆர்வம் வர்றதுக்கான காரணமாக அதுதான். ஓகே. ஸோ இந்த ஹாப்பினஸை கூட நீங்கள் ரொம்ப ஹம்பிளாக தான் ஷேர் பண்ணுறீங்களோன்னு எனக்கு தோணுது. இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டோன்னே எப்படி இருந்தது? ஒருத்தவங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு, அதுவும் அதே செக்டரில் கிடச்சிருக்குங்கிறப்ப இதில் என்ன அப்படின்னா நம்மளோட விஷன் ரொம்ப பெருசு இல்லைங்களா? என்னென்னா எப்படியாவது ஒரு குழந்தையாவது நோபல் ப்ரைஸ் வாங்க வச்சணுன்ற விஷன். ஓகே. அந்த விஷனுக்கு முன்னாடி இது ரொம்ப சின்னதாக இருக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணல. அண்ட் ஆல்சோ கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் கூட இருக்கு. ஸோ அந்த கின்னஸ் ரெக்கார்டு எதுக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? 1024 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரோபோட்டிக்ஸ் கிளாஸஸ் பண்ணதுக்காக கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஓ சூப்பர் சூப்பர். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அங்கேயும் நிறைய கிளாஸஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படியே போய் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இவங்க எல்லாமே இங்கே வந்துட்டு ட்ரைனர்ஸாக இருக்கிறாங்க. எல்லாருமே ட்ரைனர்ஸ். ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். இப்போ இங்கே வந்து டெய்லியுமே இந்த மாதிரி ஒரு செஷன் நடக்குமா எப்படி? இல்லை, ஆக்சுவலி மண்டே டு ஃப்ரைடே தேல் பி ஒர்க்கிங் இன் த கிளைண்ட்ஸ் பிளேஸ். கிளைண்ட்ஸ் பிளேஸ்னால் ஸ்கூல்ஸில் போய் குழந்தைங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. சாட்டர்டேஸ் ஆனால் தேல் பி கம்மிங் இயர் ஃபார் தேர் ரிப்போர்ட்டிங். சாட்டர்டேஸில் அவங்களுக்கு டவுட்ஸு, ட்ரைனிங்ஸு, இல்லை ஏதாவது ரிப்போர்ட் ஜென்ரேஷன் அந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே சாட்டர்டேஸில். ஓகே. பட் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இந்த 3D பிரிண்டிங் சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் போயிட்டுருக்கு. இது வந்து நம்ம பார்ட் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் கரிக்குலம் தான். இதை இப்போ நம்ம வந்து நிறைய ஸ்கூல்ஸில் ஒர்க் ஷாப்ஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ட்ரைனர்ஸ்க்கு வந்து 3D பிரிண்டிங் அது ரிலேட்டடான ப்ராஜெக்ட் ட்ரைனிங்ஸ் அண்ட் டிசைன் ட்ரைனிங்ஸ். ஸோ இது சிஸ்டமில் நம்ம கேட் சாஃப்ட்வேரில் டிசைன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே அப்லோட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி ஒரு 3D ஆப்ஜெக்டாகவே எடுத்து. ஸோ ஃபைனலாக இப்போ பிரிண்ட் ஆகிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஸ்பைடர் தான். ஸோ நமக்கு ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி ஒரு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்கிறப்ப உங்களோட ஃபேக்கல்டிஸ் எப்படி சூஸ் பண்ணுறீங்க? அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தது மேஜராக அவங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்டேக் எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு க்ரைட்டீரியா என்னென்னா உங்களோட குழந்தைங்களோட உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்குமா அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த க்ரைட்டீரியா இருந்தால் போதும், மீதி எல்லாமே நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிப்போம். இப்போ நீங்கள் நம்ம ஆட்டோமேட்டிக்ஸில் ஒரு 10 ஸ்டாஃப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 8 to 9 மெம்பர்ஸ் ஃப்ரெஷர்ஸாக தான் இருப்போம். ஸோ ஃப்ரெஷர்ஸ்னு வரும்போது தான் அவங்கள வந்து நம்ம கரிக்குலம்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள மோல்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியான ப்ராசஸாக இருக்குது. மோஸ்ட்லி வி ப்ரிஃபர் ஃப்ரெஷர்ஸ் தான். ஸோ எம்எஸ்சி, பிஇ, பிடெக் இந்த மாதிரியான கிராஜுவேட்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்து. அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயத்தில் டேலண்டடாக இருக்குது அப்படின்னா த்ரூ அவுட் த ஜர்னி அதை எப்படி நீங்கள் வந்துட்டு சேஃபாக எடுத்துகிட்டு போகிறீங்க, அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஃபஸ்ட்டு வந்து ஹாப்பினஸ் எலமெண்ட் தான். ஆனால் நம்ம ஹாப்பியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் வச்சுக்கிட்டாவே மீதி எல்லாமே நடந்துடும். ஸோ அப்போ அது இருக்கும்போது அந்த என்விரான்மெண்ட் நம்ம கொடுக்குற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த என்விரான்மெண்ட் தான் வந்து அதே மாதிரி ட்ரைனர்ஸ் அவங்க அந்த குழந்தைய எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, இது 3 தான் ரொம்ப வைட்டல் ரோலாக ப்ளே பண்ணும். ஸோ அதை 3 வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது நம்ம எது கொடுத்தாலும் எடுத்துக்க வாய்ப்பாக இருக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம கொடுக்குறது ப்ராக்டிக்கல் எஜுகேஷன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு எனது ஹாப்பினஸ் எலமெண்ட் அவங்க கிட்ட கண்டிப்பாக கிளாஸ்ன்னு வரும்போதே வந்து. இப்போ நீங்கள் குழந்தைங்க பற்றி பேசும்போது ஆக்சுவலி பெற்றோர்கள்கிட்டையும் வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். இங்கே நிறைய இன்புட் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு நிறைய இன்புட் போடுறீங்க. பட் இது வந்து அங்கேருந்தும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அப்படி நான் பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அதுக்கான வேலையை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அது ஏன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா?
இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம குழந்தைங்களுக்கு என்ன டீச் பண்ணாலும் என்ன சொல்லி கொடுத்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே அதை அவங்க நெக்ஸ்ட் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அந்த 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 லைக் மைண்டட் டீச்சர்ஸும் அந்த லைக் மைண்டட் என்விரான்மெண்ட்டும் அந்த லைக் மைண்டட் பேரண்ட்ஸ் இருந்தால் தான் முடியும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராங்காக நாங்கள் என்ன பிலீவ் பண்ணுறோம் அப்படின்னா, அதை குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது. குழந்தைங்களை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரும் கூடுமான வரைக்கும் நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றது தான் எசன்ஸ். அப்போது பேரண்ட்ஸ்க்கும் அந்த அவேர்னஸ் இருக்கணும். ரைட், நான் இங்கே நல்லா ட்ரெயின் பண்ணி விட்டுட்டு குழந்தைங்க வீட்டுக்கு போனதுக்குமே அவங்க அப்ரோச் வந்து வேறு மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம போடுற எஃபர்ட் எல்லாமே மாறிடும். எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். என்னென்னா ஸ்கூலில் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி அனுப்புவோம். ரைட், அந்த ஒரு குவார்ட்டர்லி ஆஃப்லி லீவ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த குழந்தையோட சேஞ்சஸ் வந்து திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ அப்போது இதுக்கான சப்போர்ட் எலமெண்ட் வீட்லேயும் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து ஐம் ஜஸ்ட் ரன்னிங் இன்ஸ்டாகிராம் பேஜ் Satish_educationistனு. அதில் வந்து பேரண்டிங் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வந்து நான் பேசிகிட்டே இருப்பேன். ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூலில் நாங்கள் ரோபோட்டிக்ஸ் எஜுகேஷன் மூலமாக குழந்தைய ட்ரெயின் பண்ணுறேன். சூப்பர் டீச்சர் ஒர்க் ஷாப் மூலமாக டீச்சர்ஸை வந்து எக்யூப் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக பேரண்ட்ஸ்க்கு வந்து தேவையான இன்புட்ஸ் அண்ட் இன்சைட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். அப்போ இது மூணுமே சேரும் போது தான் அந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டோ குழந்தைகிட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷனோ வரும்ன்றது என்னோட தாட். ஃபைனலி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். ரோபோட்டிக்ஸ் வந்துட்டு நம்மளோட லைஃப்பில் அதுவும் குழந்தைங்களோட லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்க போகுது இந்த விஷயம் இந்த ஃபீல்டில் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டோம். ஆட்டோமேட்டிக்ஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்குது, அதுக்கு என்ன நீங்கள் டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களோட விஷன் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ஆட்டோமேட்டிக்ஸோட விஷன் நான் கிளியராகவே சொன்னேன். அதாவது குழந்தைங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் கொடுக்கணும். இந்தியாவை தாண்டி அவங்க எங்கே போனாலும் அந்த எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கணும். லாங் டைமில் ஒரு நோபல் ப்ரைஸ் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு. ஸோ அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்ஸ்க்கு நெக்ஸ்ட் தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஸ் தான். இந்த ப்ராசஸை வந்து அடுத்து எத்தனை வருஷத்துக்கு, அதாவது நான் விருப்பப்படுறது என் டீம் கிட்ட சொல்லுதுன்னா, இன்னொரு 100-150 வருஷம் கழிஞ்சும் ஆட்டோமேட்டிக்ஸ் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ்லையும் பேரண்ட்ஸை எக்யூப் பண்ணுற ப்ராசஸ்லையும் இன்வால்வ் ஆகிட்டே இருக்கும். இப்போது ஆட்டோமேட்டிக்ஸோட தேடுதல் எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நெக்ஸ்ட் செட் ஆஃப் லீடர்ஸ் ஹூ கேன் கேரி திஸ் விஷன் வித் தெம் இன் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேர் லைஃப். அந்த ப்ராசஸில் வந்து ஆட்டோமேட்டிக்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ இவங்க எல்லாமே எங்களோட ஃபியூச்சர் லீடர்ஸாக கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து இங்கே ஜாயின் பண்ணுங்கிற ஒரு விஷயம் தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்கூல்ஸில் அசோசியேட் பண்ணியிருந்தாலும் இங்கே வந்து சேரணும். இப்போ வேலூரில் வச்சுருக்கீங்க, வேலூர் தவிர தமிழ்நாட்டில் வேறு எங்கெல்லாம் இருக்குது, ஸோ எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். வேலூரை தவிர்த்து இன்னொரு 14 லொக்கேஷன்ஸ்லாம் நம்ம வந்து இருக்கோம். ஸோ தேனி, மதுரை, சேலம், அப்புறம் ஆத்தூர், அப்புறமா நாமக்கல், சென்னையிலே வந்து அண்ணா நகர், பாரிஸ் அண்ட் தாம்பரம், இந்த மாதிரியான 14 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் இருக்குது. ஒரு காமன் நம்பர் நம்ம ஆஃபீஸ்க்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ 9043209448 இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷனில் பிரான்ச்சஸ் இருந்ததுன்னா அந்த பிரான்ச்சஸில் போய் குழந்தைங்க வந்து எஜுகேஷன் எடுத்துக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் யூ கேன் டேக் அவர் ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு 1 or 2 days இன்டென்சிவ் ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா எங்களோட பிரான்ச்சஸில் நீங்கள் எப்போ வேணால் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வி யூஸ் டு கால் இட் அஸ் அ பூட் கேம்ப். பூட் கேம்ப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 2 days 4 hours. அதுக்கு வந்து நம்ம எந்த சார்ஜஸும் வந்து யூஸ்வலாக பண்ணுறதில்ல. அது என்ன, குழந்தையோட இன்ட்ரெஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டூலாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு பேரண்ட்ஸ் அந்த பூட் கேம்ப் வந்து 2 days 4 hours பூட் கேம்ப் ஒரு குழந்தைய போடும்போது அவனுக்கான பொட்டென்ஷியல் என்னன்றது, அவன் என்ன டைப் ஆஃப் லேர்னர், அவனுக்கு என்ன ஹாபி செட் ஆகும், அவனோட மைண்ட் செட் ஃபியூச்சரில் என்ன இருக்குது. ஏன்னா நம்ம பெரும்பாலும் என்னென்னா ஸ்டடீஸில் அகாடமிக்கில் வீக்காக இருக்கும்னு ஒரு குழந்தைய ஜட்ஜ் பண்ணும்போது அவனுக்கு வேறு ஏதாவது ஸ்கில் செட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவனுக்கு என்ன தேவைன்றதை வந்து அந்த பூட் கேம்பில் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக கொடுப்போம். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஸோ ஆன்லைனில் வேணாலும் ஆன்லைனில் எடுத்துக்கலாம், ஆஃப்லைன் வேணால் ஆஃப்லைன் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான ஒரு இன்டர்வியூவாக இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.